தாய் புல புலவென்று கண்ணீர் விட்டு இந்த பாட்டையே வாய லைட்டா திறந்து கூட பாடலாம். போராளி பொண்ணு தாய் இப்படியும் பாடலாம். ஆனா போராளி பொண்ணு தாய் புல புலவென்று கண்ணீர் விட்டு இந்த அழுத்தம் இருக்கணும். கண்ணீர் விட்டு தண்ணீரும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம இப்ப நிறைய இங்கிலீஷ் யூஸ் பண்றோம். ஸோ ஆக்சென்ட் வந்து ஆனே சொல்றது இல்லை. இந்த ஜாலின்னு ஆன் தொடக்க சொல்லும்போது இங்க வலிக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ நான் என்னோட எனக்கு கத்துக்கிறவங்க எல்லாருக்குமே அதை சொல்லுவேன். ஸோ அதை ஒழுங்கா பாடினீங்கன்னா போதும், டெய்லியும் வந்துடும். எந்த விதமான கமக்காவா இருந்தாலும் வந்துடும். நீங்க கமக்காவை 100 தடவை பாடுறதுக்கு இதை வந்து ஒரு 10 தடவை பாடினீங்கன்னா அது தானா வந்துடும். இவ்வளவுதான் விஷயம். அதாவது இட் இஸ் சம்திங் லைக் அ சப்ளிமெண்ட் த்ரோட்டுக்கு. அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட த்ரோட் ஹெல்த்தியா அதை பாடிடும். இதை கொடுக்காம ஓவர் ஒர்க் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் தான் ஆகும், பாட முடியாது. தொண்டை வந்து லாஸ்டா கிராக் ஆயிடும். இதை பண்ணிட்டு அது தானா வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐம் ஹாப்பி. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தரும்போது அவங்களுக்குமே அது வந்து ஈஸியா இருக்கு இந்த டெக்னிக்ஸ். இப்போ மெயினா யாரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ வந்து நான் ஆக்சுவலி ஷஃபிள் மோட்ல தான். யாருமே வந்து ஒரு சிங்கிளா வந்து ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. அதாவது இவங்களுக்கு இவங்க அப்படின்னு இருக்காது. ஸோ இட் ஜஸ்ட் மூவ்ஸ் ஆன். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ட்ரெயின் பண்ணதுன்னு பார்த்தோம்னா வந்து பவித்ராக்கா அண்ட் ஹரிஷ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் அருண் சிஜே அவர் வந்து ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் பண்ணேன். நிறைய பேர் பண்ணியிருக்கேன். யார் சுலக்ஷனா, கௌஷிக், விக்னேஷ், ஸ்ரீஹரி, இந்த மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் கோஸ் ஆன். நம்மளுக்கு அப்படியே ரவுண்டு. இப்போ நீங்கள் இவங்களை கொஞ்ச நாள் பார்த்துக்கோங்க அப்படி இப்படி. ஏன் ரவுண்டிங்கில் இருக்கும்போது ஒவ்வொரு டீச்சர்ஸ் கிட்டேருந்தும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இவங்க எல்லாருக்குமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் பண்ணும்போது அவங்க பாடும்போது எனக்கு படன்னு ஹார்ட், எனக்கு பல் நடுங்கும். அவங்க எனக்கு நான் கண்டஸ்டண்டா இருக்கும்போது கூட இவ்வளவு பயம் இருக்காது. ஆனா அவங்க பாடும்போது எனக்கு அப்படியே ஷிவர் ஆகும். அப்படியே ஃபுல் கூஸ் பம்ப்ஸ்ல இருப்பேன். பல்லு ஷிவர் ஆகும். நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி ஏசி அதிகமா இருக்கு, அதனால தான் இப்படி ஆகுதுன்னுட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க 2 பேர் பாடும்போது மட்டும்தான் அப்படி ஆச்சுன்னுட்டு. எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்துப்பேன். இப்படி பாடு அப்படி பாடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னை பார்க்கும்போது ஐ ஹாவ் டு பி ஸ்மைலிங். ஏன்னா நம்ம அஸ் அ ட்ரெயினரா இப்படி உட்காந்துருந்தோம்னா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வேளை தப்பா பாடிட்டோமோ அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஸோ அதனால ஐ வில் பி ஸ்மைலிங். வாங்க வாங்க அந்த சூப்பரா வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐ டோன்ட் சே அப்பு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆன் ஸ்டேஜ் போயாச்சு, ரிஹர்சல்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாமே நீங்க பர்ஃபெக்ட். அப்ப ஆன் ஸ்டேஜ் போகும்போது ஒரே விஷயம் தேவை, என்னன்னா கான்ஃபிடன்ஸ் தான். வேற எதுவுமே தேவையில்லை.